சபையிலே கருத்துக்களை வெளியிட்டதற்காகவும் ஆணையாளருடைய கருத்தினையும் சுற்றறிக்கையும் இருக்கின்றார்கள். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநருடைய பகுதியில் உள்ள வார்த்தைகள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் நிர்மலாட்சியிலே இன்றைய தினம் சாபகச்சேரி கூடியிருக்கின்றோம். நகரத்தினுடைய வட்டார மக்கள் பெருவாரியாக தங்களுடைய வாக்குகளை இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்காது இந்த தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது தங்களுடைய விடயத்தை முன்னிறுத்தி ஆளுநர்களால் இந்த மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதனை கண்டித்து அவருக்கு போராட்டமும் முழுமையான கடையடைப்பு போராட்டமும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவருக்காக எங்களால் இன்று முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த மத்தியர்களாகிய எங்களுடைய இந்த போராட்டம் தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கவனிப்பு பகுதிக்கு வருகின்ற சார்பாக இந்த சிஓசி அதாவது குடிபுகு சான்றிதழ் எடுக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது. உண்மையிலே குடிபுகு சான்றிதழ் எடுக்க முடியாத நிதியின் மத்தியில் இருந்து 50 அடிக்கு குறைய விடயத்தையும் கேட்காது அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டும். உறுப்பினர் ரத்து என்பது மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை விட்டுவிட்டு வேண்டும் 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 பறிக்காது பறிக்காது உறுப்புரிமையை பறிக்காது 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 வேண்டும் 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 ஆளுநரே பதவி விலக வேண்டும். ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே வேண்டும் 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 பறிக்காதே 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 வேண்டாம் 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 ஆளுமை இல்ல ஆளுநர் வேண்டாம் 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 இதே போல அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அறிகின்றோம். இது இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளூரமாக இருந்தால் மாகாண முதலமைச்சர் ஒருவர் வருவாராக இருந்தால் இந்த ஆளுநர் பெட்டி பாம்பாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ எவ்வாறு அடக்குகால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இதற்கு முறையான நீதியான தீர்வு கிடைக்க வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டமும் கவனியிருக்கும். முழுமையாக இல்லாதொழித்துள்ளோடு பறிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இது ஒருவர் இப்போது இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். உண்மையிலே
அந்தந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான நேரடி, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காகவும் தங்களுடைய அரசியல் அங்கங்களை அபகரிப்புகள், அதே போல பலதரப்படான புதலை நசுக்குவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது தவிர இந்த நடவடிக்கை, அதாவது வியாபார அனுமதி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்த நிலைமை நாடு ஃபுல்லாகும். இவ்வாறான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காக சுற்றறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இதனும் மேலாக உள்ளதாக இருந்தால் இந்த மக்கள் பெறப்பட்ட இந்த விடயத்தில் அவமரியாதையால் அவமதித்தார் என்கின்ற ஒரு சிறிய குற்றத்துக்காக அல்லது அந்த சிறிய ஒரு சந்தர்ப்பத்துக்காக மக்களால் வாக்களித்து தங்களுடைய விடயங்களை, தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய பிரதிநிதியை குரல் உண்மையிலே இன்று முன்னெடுக்கப்படுகிற போராட்டம் இந்த பதவி ரத்து செய்தல் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயத்தில் இவருடைய நீதிக்காக வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து தரப்பினரும் இந்த விடயத்தில் கவனம் எடுத்து உடனடியாக உரிமையும் பறிக்கப்பட்டிருப்பதாக ஒரு வர்த்தமானி ஊடாக ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இவர்கள் தொடர்பாக அல்லது இவர்களது நடவடிக்கைகள் தொடர்பாக அரியரத்தினம் என்பவர் ஊடாக ஒரு விசாரணை நடாத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் அவர் சில பரிந்துரைகளை செய்ததாகவும் அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் இவர்கள் நீக்கப்பட்டதாகவும் ஆளுநர் கூறுகின்றார். ஆனால் திரு அரியரத்தினம் அவர்கள் என்ன பரிந்துரைகளை செய்திருக்கின்றார்? அந்த பரிந்துரைகள் என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதா? இவை தொடர்பாக யாருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக எதுவும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் செயற்படுவது போல அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இவர்களை அவர்களது பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமையிலிருந்தும் நீக்கி இருப்பதாக கூறுகின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கு சரியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு கட்சி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நீதிமன்றம் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையாளர் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அல்லது வேறு தனிப்பட்ட நபர்களுக்கோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்காத நேரத்தில் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் அந்த அதிகாரத்தின் பிரகாரம் இவர்களை நிறுத்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மாகாண சபை தேர்தல்களை பின்போட்டு கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் அனைத்தையும் தனது பொம்மையான கைப்பாவையான ஆளுநரிடம் கொடுத்து அந்த ஆளுநர்களூடாக தான் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதனூடாக சில நபர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதனூடாக என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளும் தரப்பு அவர்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இதனூடாக மேற்கொள்வதற்கு ஆளுநர் வழிவகுத்து கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆளுநர் இது நடந்து முடிந்த விஷயம் என்பது அது சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது, இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரித்து என்பது பறிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்கு